தேவனிடத்திலே வாஞ்சியாய் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் எல்லா போராட்டங்களிலும் இருந்து விடுதலை ஆக்குவார். தேவநாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்ன செய்வாரா? உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனிடத்திலே இருக்கிற அந்த வாஞ்சை என்ன செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கிற போது, இங்கே தாவீது சொல்லுகிற போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒரு விடுதலை வாழ்வு. நீங்கள் தேவனை சார்ந்திருக்கிற போது அவருடைய நாமத்தின் பேரிலே வாஞ்சை, அந்த வாஞ்சை என்ன செய்யுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்வின் எல்லா போராட்டங்களிலும் இருந்து ஒரு பெரிய விடுதலையை தரும். விடுதலை வாழ்வு எங்கே இருந்து வருகிறதா? தேவனிடத்திலே வாஞ்சை. வாஞ்சை என்பது ஒரு நாளும் நம்முடைய ஒரு பெரிய விருப்பம், நம்முடைய பெரிய ஆசை, நம்முடைய பெரிய எதிர்பார்ப்புகள். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போலன்னு சொல்லப்பட்டப்போ அந்த வாஞ்சை என்ன சொன்னா, ஒரு பெரிய தாகத்தோடு கூட ஓடுகிற அனுபவங்கள் இங்க எழுதப்பட்டிருக்க. சொல்லுகிறான், ஆண்டவர் சொன்னார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினா. ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற அனுபவம், தேவனோடு கூட உறவாடுகிற அனுபவம், அவரோடு கூட நேரம் எடுக்கிறதான அந்த அனுபவம் தேவன் பேரில் இருக்கிற வாஞ்சையை காண்பிக்கிறது. அந்த வாஞ்சை நம்முடைய வாழ்வில் என்ன செய்யுமா? விடுதலை ஆக்கும். எப்படிப்பட்ட விடுதலை? யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த விடுதலை ஒரு மெய்யான விடுதலை, விடுதலையினுடைய அஸ்திபாரம் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பிக்கிறதான அந்த 3 வசனங்கள் அதுதான். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை சரியாய் நாம் அறிந்து கொள்ளுகிற போது தேவனிடத்தில் இருக்கிற அந்த வாஞ்சை, அவரை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுமா? ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப அந்த நாமத்தை அறிந்து கொள்ளுகிறதுக்கு ஒரு பெரிய தாகத்தோடு கூட தேடணும், ஒரு பெரிய வாஞ்சையோடு கூட. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஜனங்களோடு கூட அப்படித்தான் பேசினார். ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது சொன்னார், ஆபிரகாமே, என்னுடைய நாமம் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னார். என்னால செய்ய முடியாத காரியம் ஒண்ணு இல்லை, நீ ஒன்னும் பயப்படாத. ஒன்றியா இருக்கிறன்னு யோசிக்கிறியா? ஒண்ணு இல்லைன்னு யோசிக்கிறியா? உன்னை பலத்த ஜாதியாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், உன்னை பெரிய ஆளா மாத்துவேன்னு சொன்னார். ஏன்னா சர்வ வல்லவே அவர் அப்படியே செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற போது யெகோவா என்னும் நாமத்தினாலே நம்முடைய ஜனங்களோடு கூட இடைப்பட்ட போது அந்தந்த நாமத்துக்குரிய வல்லமை வெளிப்படுகிறது. வேதம் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, அதை சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது ஆண்டவர் எல்லாம் இயேசுசாமி தம்முடைய சீசர்கள் இடத்துல தான் கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று எல்லாம் சொல்லுகிற போது ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லும் போது பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அவன் அப்படி ஆசீர்வதித்தார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறதில்லை. ஒரு பெரிய அதிகாரமும் வல்லமையும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்குள்ளாய் அனுப்புகிறார். எப்பன்னா அந்த நாமத்தை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க.